வந்து கோர்ட்ல கேட்குறாங்க, "நீங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடந்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து யோசிச்சுனே சிந்து நிற்கிறாங்க. "இப்ப சொல்ல போறீங்க இல்லையா?" அப்படின்னோனே, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. அத கேட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க சினேகா. அவங்க வீட்ல ஆளுங்க எல்லாருமே சிந்து வீட்டு ஆளுங்க எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. அடுத்து வந்து சிவா, "சிந்து சொல்றது உண்மையான்னோனே?" ஆமாங்க உண்மைதான்" அப்படின்னு நம்ம "அப்போ உங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்காததுக்கு யார் காரணம்?" அப்படின்னோனே, சிவா வந்து சிந்துவை ஏத்துக்கல. அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி, எதனால ஏத்துக்கலன்னா, சினேகாவ மட்டும் தான் அவர் விரும்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. சொல்லுங்க சிவா, இவங்க சொன்னது உண்மையா?" அப்படின்னோனே, சினேகாவ விரும்பினது நான் உண்மைதான். ஆனா சிந்துவ நான் ஏத்துக்காததுக்கு காரணம் அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் என்ன காரணம்னு. ஏன்னா சிந்து பொய் சொல்லியிருக்காங்க. அவள ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னோனே, என்ன பண்ண தெரியாம சிவா முழிக்கிறாரு. உடனே வந்து சிந்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "சொல்லுங்க சிந்து, இங்க பாருங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் சிந்து. ஒண்ணு நீங்க உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கணும். சிவா வந்து தப்பு செய்யலன்னு ஒத்துக்கணும். அப்படி இல்லையா, நீங்க சினேகாக்கு அவங்கள விட்டு குடுக்கணும். 2மே நடக்கலன்னா, கண்டிப்பா சிவா வந்து தண்டனைக்கு வந்து சிவாக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிந்து என்ன பதில் சொல்றாங்களான்னு தெரியறாங்க. அப்படியே இருக்காங்க. "இங்க பாருங்க, என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன்" அப்படி சிவா சொல்றாரு. "இதுல சிந்து மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தானே எல்லா குற்றமும் பண்ணேன்னு நீங்க சொல்றீங்க. தண்டனை எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னால சினேகாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதே மாரி சிந்துவை டைவர்ஸ் பண்ண முடியாதுன்றாரு." அத கேட்டு வந்து ஜட்ஜி வந்து, "இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. 2 பொண்ணுங்க வாழ்க்கையில நீங்க விளையாடி இருக்கீங்க. இதனால 2 பொண்ணுங்களும் உங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதிகபட்ச தண்டனையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. "நிறுத்துங்க" அப்படின்றாங்க சிந்து. எல்லாருமே கோர்ட்ல அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து, "டாக்டர் மேல எந்த தப்புமே இல்ல. எல்லா தப்பும் பண்ணது நான் தான். தயவு செய்து தண்டனை எனக்கு கொடுங்க. டாக்டர் கொடுத்துடாதீங்க" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்துவோட அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் அவங்க அத்தை எல்லாருமே ஆச்சரிய, "சிந்து சொன்னா கேளு." "இல்லை டாக்டர், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. நீ இங்கே வந்து நிற்கிறதே என்னால் தான். இதில் வேற உனக்கு தண்டனை கொடுப்பாங்களாம். அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. வந்தியா வழிக்கு நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டி. அதான் நீ வச்சேன் செக்கு" அப்படின்றாங்க சினேகா மனசுலேயே. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிந்து?" அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜு. உடனே வந்து, "நீ என்னை மன்னிச்சிடுங்க நீதிபதி அம்மா. உண்மையிலேயே வந்து டாக்டர் மேலே எந்த தப்புமே கிடையாது. டாக்டர் சினேகாவை தான் விரும்பினாரு. நான் தான் டாக்டரை சின்ன வயசுலேருந்து விரும்பினேன். அதனால தான் டாக்டரை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் டாக்டர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சிந்துவை தான் விரும்புகிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் வீட்டில் வேறு ஆறுமுகத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனால் ஆறுமுகத்துக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க இருந்தது. ஆனால் டாக்டரை வந்து நான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு யோசித்தேன். அதனால தான் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு அங்கேருந்து போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் டாக்டரோட வண்டியில் நான் வந்து ஏறிக்கிட்டேன். எப்படியாவது வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சேனே தவிர டாக்டரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் என்னோட வந்து விஷயமா வந்து டாக்டர் வந்து கரெக்டாக என்னை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு யோசனை வந்துச்சு, எப்படியாவது வந்து டாக்டரை அடைஞ்சே தீரணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதன்படி வந்து டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்து அவர் தான் என்னை வந்து தூக்கிட்டு போனார், தாலி கட்டினான்னு சொல்லிட்டு எனக்கு நானே தாலி கட்டிக்கிட்டு எல்லார்கிட்டையும் சொன்னேன். அப்புறமா தான் டாக்டருக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது புலம்பி அப்படியே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து வீட்டில் எல்லாம் அது வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. சினேகா ரொம்ப தெம்பாக நிற்கிறாங்க. உடனே வந்து சிவா வந்து, "என்ன சிந்து இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எல்லாருமே வந்து, "அப்போது இந்த தப்பெல்லாம் பண்ணது சிந்து தானா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. "இந்த கேஸ் நான் கொடுத்ததே வந்து சிந்துக்கு எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு தான். அதனால் இப்போ தெரிஞ்சிச்சுல சிந்து யாருன்னு சொல்லிட்டு, சிந்துக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணத்தை தயவு செய்து ரத்து பண்ணி கொடுத்துட்டு என்னோட சிவாவை சேர்த்து வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சினேகா சொல்கிறாங்க.